Hi friends, welcome to Harilata's garden. இன்னைக்கு இந்த வீடியோல டெரஸ் கார்டன் அப்டேட் தான் பார்க்க போறோம். டெரஸ்ல இருக்க செடிகள் எல்லாம் ஓரளவுக்கு சுமாரா இருக்கு. பழச்செடிகள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இது பாத்தீங்கன்னா பிக்னே ஃப்ரூட். இது லாஸ்ட் வீடியோல காமிச்சிருப்பேன். நிறைய பூக்கள் வச்சிருந்தது. ஆனா இந்த வெயிலுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே கொத்து கொத்தா கருகி கீழே கொட்டுது. லைட்டா குட்டியா பிஞ்சு வருது. அவ்வளவுதான் அப்படியே கொட்டிடுது. பார்க்கலாம் இன்னுமே நிறைய மொட்டுக்கள் இருக்கு. காய் வைக்குமா என்னன்னு தெரியல. எங்கள் சைட்லாம் பயங்கர வெயில் அடிக்குது. ஃபுல்லாகவே நான் டெரஸில் ஷேட் நெட் போட்டுட்டேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏரியாவில் வெயில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. 42 டிகிரி வரைக்கும் வெயில் அடிக்குது. இன்றைக்கெலாம் 42 டிகிரி அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. காலையில் 9 மணிக்கு மேலே வெளியில் வரவே முடியல. டெரஸ்லலாம் ஒரு 5 நிமிஷம் நின்னாலே மண்டை வலி வந்துடுது. அந்தளவுக்கு வெயில் ஜாஸ்தியாக அடிக்குது எங்கள் ஏரியாவில். உங்கள் பிளேஸ்லலாம் எவ்வளோ வெயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது வந்து பச்சை திராட்சை. இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய செடியாக வந்துருச்சு. இப்போ கரெக்டாக ப்ரூன் பண்ணால் காய் வைக்கும். இருந்தாலும் வெயிலில் வந்து ப்ரூன் பண்ண பயமாக இருக்குது. ஒரு 2 மாதம் போகட்டும், அப்புறமா ப்ரூன் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். நல்லாவே பெருசாகிடுச்சு. இது வச்சே பார்த்திங்கன்னா ஒரு 1.25 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நல்ல பெரிய செடியாகிடுச்சு. இலந்தையிலையுமே பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் எடுத்துருக்கு இந்த டைமு. இலந்தை பாருங்கள் நல்லாவே வெயில் தாங்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள். அதே மாதிரி மாதுளையில் 4 காய் வச்சுருந்ததுன்னு லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன். என் பொண்ணு வந்து கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டு வந்துட்டா. குரங்கு ஃபுல்லாகவே பிச்சுட்டு ஓடியே போச்சு. 4 காயுமே கரெக்டாக பிச்சுட்டு போயிடுச்சு. அத்திலையுமே காய்கள் இருக்குது. ஆரஞ்சுலையுமே பார்த்திங்கன்னா 3 காய் இருந்தது. அதில் 1 வெம்பி கொட்டிடுச்சு. 2 இருக்குது. ஆரஞ்சு செடியில் பார்த்திங்கன்னா முட்களே இருக்காது. அதோட இலைகள் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும். இந்த மாதிரி தான் குட்டியாக நீளமாக இருக்கும். முள்ளே இருக்காது இதில். இதை வச்சு இதை கண்டுபிடிச்சிடலாம். இதே சாத்துக்கொடினா அதுலேயும் முள் இருக்காது. ஆனால் இலைகள் வந்து நல்லா பெருசாக இருக்கும். இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ஆரஞ்சு செடி வந்து எப்படி கண்டுபிடிச்சி வாங்குறதுன்னு கேட்டிருந்தீங்க. முட்கள் இருக்காது, இலைகள் வந்து குட்டியாக இருக்கும். இது வந்து டர்க்கி ப்ரௌன் அத்தி. அதுலேயும் ஒரு காய் வச்சுருக்கு. இது வந்து ஆப்பிளுமே ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. ஆனால் நியூ க்ரோத்தும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா லாங் மல்பெரி. இதுலேயும் 1-2 காய் அங்கங்கே வச்சுருக்கு. ப்ரூன் பண்ணி விடணும். ப்ரூன் பண்ணி விட்டால் நிறைய காய்கள் நமக்கு கிடைக்கும். இது வந்து நார்மல் மல்பெரி, ரெட் கலர் மல்பெரி. இதுலேயுமே நிறைய பழங்கள் வச்சுருந்துச்சு. இந்த ஒரு 2-3 வாரமாக வீட்டில் எல்லாமே பழுத்து அப்படியே வெம்பி கொட்டிடுச்சு. மறுபடியும் ப்ரூன் பண்ணி விட்டேன்னா நியூ க்ரோத் வந்து அப்படியே காய்கள் வைக்க ஆரம்பிச்சிரும். இது வந்து உட் ஆப்பிள். இதுலேயுமே பூ வச்சுது, ஆனால் காயே பிடிக்கவே இல்லை. குட்டி குட்டி பிஞ்சு வச்சுது, அதுவும் கொட்டிடுச்சு. மாலையும் அதே மாதிரி தான் பூக்கள் நிறைய வச்சுக்கிட்டே இருக்குது. அவ்வளோ வெயில் அடிக்குது. எல்லாம் வெம்பி கொட்டுது. நிலம் வேறு. நம்ம நிலத்தில் வைக்கிறோம் அப்படின்னா அந்த செடி வேறு. இதே டெரஸில் வைக்கிறோன்னா அது வேறு. ஏன்னா அந்த பாட்டும் சூடாகிடும், அந்த மண்ணும் சூடாகிடும், கீழேயும் சூடாகிடும், மேலேயும் சூடாகிடும். ஸோ 4 பக்கமும் இருந்தும் அதுக்கு வெயில் தாக்கம் ஜாஸ்தி இருக்கும். அதனால் கஷ்டம்தான். ரொம்பவே திணறுதுங்க என் செடிகள் எல்லாமே. இது பார்த்திங்கன்னா கிளி நாவல். இதுலேயுமே பாருங்கள் குட்டியாக மொட்டு எடுத்துருக்கு. பார்க்கலாம் இந்த டைம் காய் வைக்குதா என்னன்னு சொல்லிட்டு. இது நல்லாவே இருக்குது பாருங்கள் புஷ்ஷியாக அந்த செடி. இங்கே ஒரு இலந்தை இருக்குது. இதுலேயுமே காய்கள் வச்சுருக்கு பாருங்கள். எவ்வளோ பெருசு ஒரு காய் இருக்குது பாருங்கள். நல்லாவே பெரிய சைஸாக இருக்குது. இது பச்சை கலரில் தான் இருக்கும். க்ரீன் ஆப்பிள் பியர் சொல்லுவாங்க. நிறைய பூக்கள் பிஞ்சு இப்போ எடுத்துருக்கு. மறுபடியும் இந்த கிளையில் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ராபெரி கொய்யால போன டைம் நிறைய நிறைய பூக்கள் வச்சுருந்தது. ஆனால் ஒரு பிஞ்சு கூட வரவே இல்லை. நானும் ஒரு காயாவது காய்ச்சிரும் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்க்குறேன். இது பார்த்திங்கன்னா ப்ளம்ஸ் சூப்பராக இருக்குது. நான் கூட வெயில் தாங்காமல் போயிடும்னு நினச்சேன். ஆனால் இந்த வெயிலுக்குமே பாருங்கள் நல்லாவே நியூ க்ரோத் எடுத்து தலன்னு இருக்குது. இங்கே ஒரு கிரேப்ஸில் பாருங்கள் ஒரே ஒரு கொத்து காய் இருக்குது. இது பன்னீர் திராட்சை தான். இது ஆனால் குட்டி குட்டியாக தான். அதாவது இந்த கொத்துகள் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு 10 காய் 5 காய் அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒயிட் கலர் நாவல். இதுலேயுமே ஒரு 3 பிஞ்சு எடுத்திருக்கு. இதுலேயுமே நிறைய நியூ க்ரோத் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து பேரிக்காய். இது பன்னீர் திராட்சை. போன டைம் நிறையவே காய்கள் பழங்கள் கொடுத்துருந்துச்சு. கொத்தும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். இந்த டைம் நான் ப்ரூன் பண்ணியே விடலை அந்த வெயிலுக்கு பயந்துக்கிட்டு. இருந்தாலும் தன்னாலே ஒரு கொத்து மட்டும் வச்சுருக்கு இதில். இது பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழம். இது வெளியில் வச்சுருந்தேன். எங்கே குரங்கு பிச்சிருமோன்னு பயந்து கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டேன். ஒரு அம்மா சொன்னாங்க கொண்டு போய் உள்ளே வச்சிடுமா, இல்லைனா குரங்கு பிச்சு போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. பெங்களூரில் இருக்காங்க அவங்க. அதனால் கொண்டு வந்து பயந்து உள்ளே வச்சுட்டேன் நான் இதையும். இந்த சைடு ஃபுல்லாகவே ரோஜா செடிகள் தான் இருக்குது. ரோஜா செடிகள் எல்லாமே சுமாராக தான் இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு உயிரோடு இருந்தால் போதும், பூக்கள் கூட தேவையில்லை அப்படிங்கிற நிலைமைக்கு தான் இருக்குது எல்லாமே. பாதி செடியில் பார்த்திங்கன்னா வெறும் குச்சி தான் இருக்குது. நியூ க்ரோத் வந்தாலும் கரிஞ்சு போயிடுது. அப்படியே வர க்ரோத்தும் கரிஞ்சு போகாமல் வந்துச்சு அப்படின்னாலும் வெளிரி போய் வருது.
இனிமே தான் கொஞ்சமாவது எதையாவது கேர் பண்ணி கொண்டு வரணும். வாட்டர் ஸ்ப்ரே அடித்தாலே ஓரளவுக்கு நார்மலாக ஆகிடும். அதனால் என்னால் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணவே முடியல. இப்போ 2 மாதம் ஆயிடுச்சு வாட்டர் ஸ்ப்ரே சுத்தமாக டெரஸில் பண்ணவே இல்லை. கிரவுண்ட்லேயாவது ஓரளவுக்கு ஸ்ப்ரிங்க்லர் போட்டு ஓரளவுக்கு அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் பாருங்கள் நல்லாவே வெயில் தாங்கி வளருது. அந்த இலைகளும் பாருங்கள் நல்லா க்ரீனிஷாக நல்லாவே இருக்குது பாருங்கள். சில செடிகள் வெயில் தாங்குது, பல செடிகள் வெயில் தாங்க மாட்டேங்குது, அப்படி தான் சொல்லணும். இது எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எப்டைட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் எப்டைட்டில் ஓரளவுக்கு வெயில் அடித்தாலும் மொட்டு வச்சுக்கிட்டே இருக்குது. இது வந்து நாட்டு ஒயிட் ரோஸு, இதுவுமே கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ரோஜா செடிகள் வெயில் காலத்தில் இப்படி தான் இருக்கும். நம்ம மனசை தேத்திக்க வேண்டியதான், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கு. அதாவது ஒரு 10% தான் நல்லாயிருக்கு, மீறி 90% பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. நம்ம ஏதாவது வாட்டர் ஸ்ப்ரே, அதாவது ஃபீடு கொடுக்கலனாலும் வாட்டர் ஸ்ப்ரே கொடுத்து கொஞ்சமாவது கேர் பண்ணி வந்தோம் அப்படின்னா தான் உயிரோடையாவது இந்த வெயில் டைமில் ரோஜா செடிகள் இருக்கும். ட்ராகன் ஃப்ரூட்லேயும் இப்போ பார்த்திங்கன்னா காய் பூக்கள்னு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு காய் பார்த்திங்கன்னா அந்த கிளை வந்து அந்த வேலிக்குள்ளே வலைக்குள்ளே வந்து காய்ச்சிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இதை வந்து குரங்கு பிக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நல்லாவே உள்ளே தள்ளி வந்து ஒரு காய் கொடுத்துருக்கு. அதனால் இந்த காயை நம்ம எப்படியும் பறிச்சிடலாம், குரங்கு கைக்கு போகாது. இது பார்த்திங்கன்னா வலைக்கு வெளியில் இருக்குது. இதுலேயுமே பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இது எல்லாமே அப்படியே வைக்கிது, கரிஞ்சிடுது. ஒன்று தான் கொஞ்சம் அந்த நுனியில் இருக்கிறது தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை வந்து இந்த பாம்பு தான் காவை காத்துக்கிட்டுருக்கு குரங்குகிட்ட இருந்து. அந்த மொட்டு நல்லா செவன்னு இருக்கும் கொஞ்சம் பெருசாக ஆக. அதை பார்த்தாலே குரங்குக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, பறித்து போட்டுரும். அதனால் நம்ம ஏதாவது பாதுகாப்பு பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி மற்ற கிளைகள் எல்லாமே ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா பக்க கிளைகள் நிறைய பூக்கள் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மேலே இருந்த எல்லா செடியுமே அடினியம் ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். ஏன்னா 2 வாரமாக வீட்டில் இல்லாதனால எல்லா செடியும் பிடுங்கி போட்டு ரொம்ப நாஸ்தி பண்ணி வச்சுருந்துச்சு. நிறைய செடிகளை உடச்சி போட்டுருச்சு. அங்கே பாருங்கள் ஒரு கொரில்லா மாஸ்க் இருக்குது பாருங்கள். இந்த மாஸ்க் நான் தான் வாங்கி டெரஸில் வச்சுருந்தேன், குரங்கு வராதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. இதையே எடுத்து குரங்குங்க விளாண்டு கீழே போட்டு வச்சிருச்சு. அந்த வீட்டுக்காரங்க எடுத்து அவங்க வீட்டில் சொருவி வச்சுருக்காங்க. அதை வலைக்கு வெளியில் இருந்த செடிகளை எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு வழி பண்ணிடுச்சு. இந்த சைடு தான் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரைன் லிலி வச்சுருந்தேன். அந்த சைடு குரங்கு எகிரி குதிச்சு எல்லா தொட்டியுமே இங்கே பாருங்கள், எல்லாத்தையுமே முக்கால்வாசி தொட்டியை எல்லாம் உடச்சி மண்ணெல்லாம் கீழே கொட்டி நாஸ்தி பண்ணி வச்சுருந்தது. அதனாலே அந்த சைடு வைக்க வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த சைடே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. ஒரு செடி வளர்க்கணுங்கிற ஆசையே போகிற அளவுக்கு குரங்குகள் பண்ணுது, அந்தளவுக்கு சேட்டை பண்ணுது. இனி கொஞ்சம் டெரஸை வந்து கவனம் எடுத்து பார்த்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஹெல்த்தியாக கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.